Hi friends, welcome to Tuber channel. Hello friends, இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பற்றின பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை எப்படிலாம் பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு தேவையான முழு சத்து அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான சத்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் நம்ம முருங்கைக்கீரையை வந்து சமைச்சு தான் சாப்பிடுவோம். சமைச்சு சாப்பிடும் பொழுது தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். வேக வைக்கும் பொழுது பாதி சத்து வந்து அந்த தண்ணியிலே நம்மளுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதை ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா இதில் இருக்க முழு சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். முழு சத்துமே கிடைச்சிது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அனைத்து எனர்ஜியுமே நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு உடலுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுந்தா முருங்கை இலை எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொழுந்தா எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கசப்பாக இருக்காது. நம்ம ஏன்னா இதை வேக வைக்காமல் டைரெக்டாக எடுத்துக்க போகிறோம். அப்போ கசப்பு இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொழுந்தா இருக்க இலையை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம இந்த அளவுக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதோட கொஞ்சமாக ஒரு பீஸ் இஞ்சி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வேற ஒரு கிளாஸில் மாற்றிட்டு அதில் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துட்டோம்னா அந்த கொஞ்சம் இருக்க கசப்பு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஜூஸாக குடிக்கும் பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த தேன் ஊற்றி ரெகுலராக 1 வீக் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி 1 வீக் எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் 1 வீக் வந்து கண்டினியூவாக எடுத்துகிட்டு அது 1 வீக் வந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுத்து 1 வீக்கு நம்ம ரெஸ்ட்டு விட்டுட்டு அடுத்த 1 வீக் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதத்துலேயே நல்ல பெனிஃபிட் நம்மளுக்கு தெரியும். ஸோ வாங்க இதை நம்ம இந்த மாதிரி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடித்தா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி முருங்கை இலை ஜூஸ் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால நம்ம உடம்புல மெட்டபாலிஸ் வந்து இன்டியூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையற்ற கொழுப்பை வந்து நல்லாவே ஈஸியாக கரைச்சிடும். அதுக்கப்புறம் பெல்லி ஃபேட் இருக்கிறவங்களுக்கு இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் வயிற்றில் இருக்க கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்மளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அலர்ஜி ஏதாவது இருக்குது அப்படின்னா அலர்ஜியை க்யூர் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே பெனிஃபிட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் குடலில் இருக்க நச்சுத்தன்மையை வந்து க்ளீன் பண்ணி குடலை வந்து நல்லாவே சுத்தம் பண்ணும். அதுக்கப்புறம் அடிக்கடி மயக்கம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, மயக்கம் வரவங்க இந்த முருங்கை ஜூஸையோ இல்லை சூப்பாவோ வச்சு நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிடினஸ் வர்றது வந்து ரொம்பவே குறையும். அதுக்கப்புறம் கண் பார்வை வந்து தெளிவில்லாமல் இப்போ குழந்தைங்கள்லேருந்தே நிறைய பேர்த்துக்கு கண் பார்வை பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போடணுங்கிற நிலைமை வருது. ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நிறைய இந்த முருங்கை இலை வந்து நம்ம குக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சூப்பாவோ ஜூஸாவோ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாடி வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குது, சில பேர்த்தெல்லாம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹீட் உடம்புக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா. அதுக்கப்புறம் பிளட்டில் இருக்க சுகர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுருக்கும். கர்ப்பப்பை வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் குழந்த பிறந்த மதர்ஸ் எல்லாம் ரெகுலராக அந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து ரொம்பவே நல்லா சுரக்கும். பால் வந்து அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லது. அதுக்கப்புறம் முடி அடர்த்தியாக முடி கொட்டுறது, அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தோம் ரெகுலராக அப்படின்னா முடி வந்து ரொம்பவே அடர்த்தியாக நல்லா நீளமாக வளரும். சருமம் வந்து நல்லா பொலிவாக இருக்கும். கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி சிறுநீரக தொற்று இருக்கிறவங்க இதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த முருங்கைக்கீரை ரெகுலர் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம். முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதை நீங்கள் ஜூஸாக ரெகுலராக எடுத்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.